குண்டல் வருணன் மால் மன்னா ஆறு சடைவேல் முருகா அற்றனூட திருமகனே ஆனைக்கு இளையோனே அரக்கர் குலம் செவித்தோனே மால் மழுகும் தரித்தோனே கதைக்கு வந்து அருள் புரிய தாயே அம்மகளை மகளே கலைவாணி சரஸ்வதி கதைக்கு வந்து அருள் புரிவார் ஆண்டவன் சிவன் பெருமாள் கதைகள் பாட சிவானந்த பெருமானோட கதைகள் பாட சந்தியுமய வேலை அருவரேவா அரச மகன் தவசுநாதே அண்ணா ஆவி சிவன் பெருமாள் கும்பமாமுனி பெரிய சுவாமி அருந்தவத்தில் பிறந்த தெய்வம் தவசுநாதன் தவசு தம்புரான் சன்னியாசி கூட்டங்களோ அண்ணாவி சிவனாரோ அரசமேந்தவசுநாதே அண்ணாவி சிவன் அணிந்த பெருமாளோ சிவன் பெருமா ஐயம்மந்தி கூட்டத்தில் அதிகாரி சிவன் பெருமா 21 தேவதைக்கும் அதிகாரி சிவன் பெருமா விடிய நல்ல கரக்கலே கங்கோலி சத்தத்தில் அரண நல்ல உதயத்தில் ஆதித்தன் உதிக்கும் முன்ன சிவானந்த பெருமாளுக்கு குருபான பொங்கலிட்டு ஒன்றாய பலி கொடுப்பார் செய்ய வேண்டும் சிவனார நினைக்க வேண்டும் சிவதவங்கள் செய்ய வேண்டும் உடையவனை நினைக்க வேண்டும் உடையவனை நினைக்க வேண்டும் உற்றத்தவம் செய்ய வேண்டும் நாமல் உற்றத்தவம் செய்ய வேண்டும் சொன்ன போதே பேரலை பொன்னூரே அடியே பொன்னூரே ஆண்டவன் சிவனாருடைய ஆளுந்தானோ பொண்ணு இருக்கும் என்று சொன்னபோதும் அவர் சொல்லிவிட்டு ஆண்டவன் திருத்தொண்டை செய்வதற்கு பரமரிஜி சென்றார். அந்த பரமரிஜி மன்னந்தை பொன்னூர் இருக்காளே ஆண்டவனை நினைக்கணும் ஆளும் தவறு செய்யணும் என்பதாக மனதில் எண்ணி அவளோ தீர்த்தமாடி மாற்று கொடுத்து திருநீற்றை காப்பணிந்து துயில் களைந்து
துயல்களை அவளோ இழந்த பட்டு உடுத்து உடனே வாராளே பொன்னுரியே பிரமலோகம் பட்டணத்தே தாமருக்கு வேணும் வந்து சார்ந்து கொண்டு தலைமொழி சந்தனத்தார் கோலம் போட்டார் பாலாலே தலைமொழி தலைமொழி பன்னியாலே கோலம் போட்டார் தலைமொழி மஞ்சளையார் கோலம் போட்ட வாசலே குருத்து வாழை இளவீரே அந்த குருத்து வாழை இலக்குமே கொஞ்சம் சம்பா நல்ல பரத்துவார் அந்த சம்பா நல்ல மேலேயே நரநாளி நரமர நீர்மையுடன் எடுத்து வைத்தார் நரமர கமேலையில் மாவிலையால் ஒரு கும்பம் மரதலையால் ஒரு கும்பம் செவ்வரளி மாலை சாத்தி ஒரு கும்பம் கும்பகலசம் ஏத்துவார் கலசத்தின் பக்கத்தில கூட்டி நல்ல மணல் பூமி கும்பிட ஓடிங்கோ வைத்த அள்ளி நல்ல மணல் பூமி அனலிங்கம் பிடித்து வைத்த சேர்த்து நல்லே மணல் பூமி சிவனாலிங்கமது பிடித்து வைத்தான் பிடித்து ஆரனுடைய லிங்க வைத்து பிரம்மரிஷி மன்னந்தேவி பொன்னூரி பெண்கோடியா ஐம்புலத்தை அடக்கியல்லோ ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சகத்தில் வைத்தல்லவோ ஊனுறக்க இல்லாமல் அன்னாதாரம் அல்லும் பகலுமா சிவலிங்கத்தானந்தல்லவோ செய்கிழையதம் இருக்கா அரணே நல்லே அரணே அரண நோக்கி தவமே சிவனே நல்ல சிவனே என்று சிவனே என்றே நோக்கி தவமேருக்கா தவமேருக்கா மன்னந்தேவி சிவனே சிவனே என்று சொல்லி சிவனை நோக்கி தவமருக்காள் பொன்னுரி அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா சர்வேஸ்வரா இல்லை என்று சொல்லாத ஈழவங்காளம் மூர்த்தியே எனக்கு ஏந்தும் உள்ளவரத்தை தருவீரோ என்று பொன்னுரியானவள்
41 நாளாக அருந்தவசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவனுடைய அருளாலை சிவருமான் கிருபையால தவத்தமிட்டு இழந்தரித்து வருகிறார். இழந்தரித்து வரக்கூடிய வேளையில் அந்த சிவனாருடைய அருளாலயம் ஈசனுடைய கிருபையாலயம் ஆதி கையிலையில் இருக்காரு பரமேஸ்வரன். பரமேஸ்வருடைய அருளால அந்த பரமரிஷம் வண்ணன் தேவி பொன்னூருக்கு எப்படி இருக்காள் தெரியுமா? அவ்வளோ அன்று மாதம் கோழி மறந்த பிரம்மரிஷி மன்னன் தேவி அன்று மாதம் கோழி மாற அவ்வளோ அதுவே ஒளி சோறுமாற கர்ப்பமா ஒரு மாதம் 2 மாதே குற்றம் 1 மாதமாய் 3வது மாத்தை முகம் வந்து இழுத்திடும் 4வது மாத்தை நடையே மயக்கையா 5வது மாத்தையிலே பிரமரிஷி மன்னன் தேவி 5வது மாத்தையிலே அரவயரு பூரணமா வாங்கமல்லம் தங்கனே 7வது மாத்தை பிரமரிஷி மன்னந்தே இளந்தரைய கடையுமா 8வது மாத்தை திட்டுமுட்டு ஆகுதும்பா 9வது மாத்தை ஊரை போல சுரண்டிடு 10வது மாத்தையிலே 10வது மாத்தையிலே அவளு 11 கர்ப்பமா மாதம் 300 நாள் 11 கர்ப்பமாயே ஈசன் சிவபெருமான் அருளாலே இந்த பிரமரிஷி மன்னன் தேவி அவள் காடி விடியா வயர் வலித்தே வயர் வலித்தே ஒரு ஆண் குழந்தை வந்து புறக்குறையா கெட்டி வைத்ததொரு திரவியம்போ ஒரு கண்மணி அம்மா பெற்றெடுத்தா தேடி வைத்ததொரு களஞ்சியம்போ களஞ்சியம்போ ஒரு பாலகன ஐந்தெடுத்தா பிறந்ததொரு மகனுக்குத்தான் பொப்புளது அறுத்தாங்கோ குளிப்பாட்டி எடுத்தாங்கோ நீராட்டி ஜன போட்டி ஜன போட்டி பிள்ளைக்கு நில போட்டு போடுவாரா மாணிக்க தொட்டில் கட்டி மரகத்தால தூணம் வைத்து மாளிகை தொட்டில போட்டல்லவோ ஐயா தாராட்டி ஓராட்டி ஓராட்டி
பிறந்ததென்றே பிறந்ததென்றே மண்ணா அள்ளி விட்டாரே சீனி பழம் பிறந்ததென்றே அழகான ஆண் குழந்தை பிறந்த வேளையில் பிரபரிசி மன்னன் செல்லப்பிள்ளை பிறந்ததென்று சீனி பழங்கள் செலவு செய்தார் பிரமரிசி அழகான ஆண் குழந்தை பிறந்ததென்று அள்ளிவிட்டார் சீனிப்பழம் மகனாய பாலகனுக்கு 16 நாள் அழைத்து பேராமம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரமரிசி மன்னன் பொன்னுரையும் ஒன்றாக சேர்ந்து பேராமம் கொடுக்கிறார்கள். இப்பேற்பட்ட பேராமத்தை கொடுப்போம் என்று சிவபெருமானுடைய அருளாலை சிவனுடைய லிங்கத்தை அணிந்து தோமிருந்து சனித்து பிறந்த பிள்ளை ஆயால் அந்த சிவனாருடைய பேராமம் தான் கொடுக்க வேண்டும் அப்படி என்பதாக முதல் எண்ணி மகனாய பாலகனுக்கு என்ன பேர் கொடுத்தார்கள் என சிவக்குழந்தை என்று சொல்லி சிவக்குழந்தை என்று சொல்லி சிவனாரோட பேர்தானே சிவக்குழந்தை என்று சொல்லி என்று சிறப்புடனே பேர் கொடுத்தார். அண்ணாவி சிவக்குழந்தை கும்பத்தில் பிறந்ததாலே மாமுனி பெரிய சுவாமி ராமன் பேர் கொடுத்தான் பேர் கொடுத்த மகனைத்தாரே அரும மகன் சிவக்குழந்தை பொன்னூரை பெண்கோடியா தரையாதிலே விட்டோமா தண்டக்கால் நோகம் பூமியில விட்டோமா மகன் பொற்பாதோ நோகம் அன்றே என்று சொல்லி பொன்னூரே மகனான சிவக்குழந்தை தோளாதிலே தொட்டில் துடையாதிலே அப்படி வளர்த்து வருங்காலத்தில் அரச மகன் தவசுனார் அண்ணாவி சிவக்குழந்தை ஊட்டி வளர்த்தான் மகன் உடம்பு எல்லாம் நெய்யூரு ஏற்றி வளர்த்தாங்கோ கிரகமெல்லாம் நெய்யூரு 4 ஊரு மேனியோ பொழுது ஒரு சிவக்குழந்தை ஊட்டி வளர்த்தார்கள் உடம்பெல்லாம் நெய்யுருக சேர்த்து வளர்த்தார்கள் மகன் திரேகமெல்லாம் நெய்யுருக 4 மேனையும் பொழுதொரு வண்ணமாக அரசு மகன் தவசுநாதன் அண்ணாவி சிவக்குழந்தை தவசு தம்புரானை அருமையாக வளர்த்து வருகிறார்கள். அப்படி வளர்த்து வரக்கூடிய காலத்தில் அரச மகன் தவசுநாதன் அண்ணாவி சிவக்குழந்தைக்கு வளர்த்துறக்கூடிய நாளையில் அவருக்கு 1 வயதான் 2 வயதான் உத்தமுண்டு வயதாச்சி மூணாவது வயதாதிலே முடியறைக்கு காது ஊற்றி முடியறைக்கு காது ஊற்றி
அறையில் தரநாளோ அன்றாடு மேல் முருகோ 4வது வயதிலே அவர் நடந்தோடி விளையாடுவார் 5 நல்ல வயதுமாச்சு அண்ணாவி சிவக்கொழுந்து 5 வயதான போது பிரமரிஷி நினைத்தாரே அப்ப பிரமரிஷி நினைத்தாரே அண்ணாவி இடமாதி தேங்காய் பழம் திச்சன நரநாளி நரமர அத்தனையும் தான் கொடுத்து படிக்க வைத்தார் மகனத்தானே அண்ணாவி சிவக்குழுந்து குருவினோட முன்னால பாடமெல்லாம் படிக்காரே மகனாகி தவசநாதன் அண்ணாவி சிவக்குழந்தை அண்ணாகுரு வாத்தியார் கையில பிடித்து சிவக்குழந்து அறிந்து சொல்லுகின்றார் சிவக்குழந்து அறிகின்றார் அன்னையும் விதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று குரு வாழ்க குழந்தைகள் வாழ்க கோயில் வாழ்க குடி வாழ்க என்று சொல்லி கொடுத்து அதுக்கு அப்புறமாக அண்ணாயுரு வாத்தியார் அறிகுறி கொண்ட வேந்தங்கள் எல்லா காலத்தை சொல்லி கொடுத்தார் எங்க அண்ணாவி சிவக்கொழுந்தே 5 நல்ல வயதாயிலே அருசுவடி படித்துவாரா 6வது வயதாயிலே அறிவருக்கும் தான்படி 7வது வயதாயே அவர்கள் எடுத்த வாழை படித்துவாரா தான்படி 9வது வயதாலே உலக சாஸ்திரங்கள் படித்துவார் 10வது வயதுக்குள்ளே ஐயோ பலகலையோ தான் படித்தார் சுவாமி தான் படித்தார் சிவக்கொழுந்து தான் படித்தார் அரச மகன் தவசநாதன் அண்ணாவி சிவக்கொழுந்தானவர் 16 வயதுக்குள்ளாக ஆயக்கலைகள் 64 படித்து முடித்தார். எப்படி படித்தார் தெரியுமா? அவர் ஆணையற்றங்குதிரை அளவர் அந்த தொழில் படித்தார். வல்லடம்பு சமுத்தோடில் அண்ணாவி சிவக்கொழுந்து படியாத படிப்புமில்லை, படியாத பாராத புராணமில்லை. சகல கலா வல்லவனா வல்லேவனா
கலைகளையும் படித்தாரே வல்லவனாக 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 32 தரமோ 64 கலைஞானியங்கள் 96 தத்துவம் 108 ஆகமங்கள் 1008 இதிகாச புராணங்கள் சகலகலா வல்லவனாக எல்லா கலையும் படித்து முடித்து தன்னுடைய பிரம்மலோகம் பட்டணத்தில் அமர்ந்திருக்கிறார் சிவக்குழந்தை. அப்பாவாகிய பிரம்மரிஷி பார்த்தார், மகனே சிவக்குழந்தை, கலைகள் 64 படித்தாலும் நாமுடைய வேலை என்ன? நாமளோ சிவனுடைய அடியார், சிவபக்தர், பரமனுடைய அடியார், பரமபக்தர் மகனே. ஆயால எனக்கு வயதாகி போச்சு. நம்ம பரம்பரை தொழில் சிவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொழில். நம்மளோட சிவனுடைய அடியார் இல்லையா? ஆயால எனக்கு வயதாகி போச்சு. என் கண்ணுள்ள போதலே ஆதி கைலாசம் மலைகளை சென்று அரணாளாகிய சிவபெருமானுக்கு அவம்மை ஆதிபராசக்தி ஆகிய பார்வதிக்கும் சக்திக்கும் சிவனுக்கும் சிவபூஷணத்து வேண்டும் மகனே. அதாவது ஆண்டோடைய திருத்தொண்டை அநீதி தவறாத அளவிலே செய்ய வேண்டும். தெய்வத்தொண்டு எந்த அளவுக்கு செய்தோமோ அதுக்கு தக்கபடி நமக்கு புண்ணிய பலாபலங்கள் கிடைக்கும். ஆனால் சிவனுடைய பூஜை செய்யும் போது மகனை சேக்காளே பிள்ளைகளோடு மகனே சிவக்குழந்தை சிவன் பூஜை செய்யும் போதே சேக்காளே பிள்ளைகளோடு சேர்ந்துடாத என் மகன் மகனை கூட்டாளி பிள்ளைகளோ நீ கூடிடாத என் மகன் என் மகனே சிவக்குழந்தை கூரைத்திடாதே மகனை குறமர காந்திடாதே. இந்த மகனுடைய இடமாதே அப்பாவான பிரமரிஜி அருமமானாயி குழந்தைக்காரி உரைகளை சொல்லி வேண்டிய கருத்துக்கள் புத்திமதிகளை சொல்லி சிவனுடைய பூஜையை நடத்துவாமகனே என்று பிரம்மரிஷி சொன்னவுடனே பார்த்தான் சிவக்குழந்து பூக்கூடலை எடுத்து வராரி சிவக்குழந்தை பூங்காவனம் வந்தல்ல மனதில நினைத்தார் கையால பூ எடுத்த காம்பளி போகும் நகத்தால பூ எடுத்த நஞ்சி விஞ்சி போகும் விரலால பூ எடுத்த பூந்தளி போகும் அண்ணாவி சிவக்குழந்து அவர் என்ன வீதம் மலர் எடுத்தார் தங்க நல்ல துரண்டி கொண்டு தங்கரடி மலரெடுத்த சம்பு நல்ல துரண்டி கொண்டு செவ்வரடி மலரெடுத்த வெள்ளி நல்ல துரண்டி கொண்டு வெள்ளரளி மலரெடுத்த பூவெடுத்து மாலை கட்டி போல் பெரிய சிவக்குழந்து ஈசனோட கையிலைக்குத்தான் ஆதி வெள்ளி கையில கொண்டு வந்த மாலை தன்னை செவ்வரளி மாலை தன்னை சிவனாருக்கு சாத்துவாரா சிவபெருமானுக்கு சாத்தி எல்லோ சிவன் பூஜை நடத்துவாரா தேவியோடு நேர்மையோ
ஆன பகவானுக்கு ஆரன் பூஜை நடத்துதாரே நேர்மையது தவறாமல் ஈசன் பூஜை செய்துவாரா கடமை அதை தவறிடா கடவுள் பூஜை செய்தாரே கால பூஜை மாலை பூஜை மத்தியான மதிய பூஜை ஆறு காலல் பூஜை எல்லாம் ஆறு காலல் பூஜை எல்லாம் அரணார் பகவானுக்கு நடத்துவாரே சிவக்குழந்தானவர் ஆண்டவனாகிய பகவானுக்கு நீதியோடும் நேர்மையோடும் கடம கண்ணியத்தோடும் அதாவது குறுகிய எண்ணத்தோடும் ஆண்டவருடைய திருத்தொண்டையை பெறுதென்று சொல்லி சிவபெருமானுடைய பூஜையை நீதியோடு நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி பல வருட காலமாக சிவன் பூஜை நடத்தி கொண்டிருக்கும் போது ஆண்டவனுக்கு சிவக்குழந்தை மேல அதிகமான ஒரு பற்றுதல் வந்துவிட்டது. காரணம் என்ன? சிறுவனா இருந்தாலும் இவன் சிவபக்தியிலே உயர்ந்தவனா இருக்கிறானே. சிறுவனா இருந்தாலும் எவ்வளவு அன்போடு பண்போடு பாதத்தோடு ஆதபாதத்தோடு நல்ல ஒரு பணியோடு இவ்வளவு பூஜை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சிவக்குழந்தை மேல ஆண்டவனுக்கு அதிகமான பற்றுதல் வந்தது. அங்க இருக்கக்கூடிய 33 கோடி தேவர்களுக்கெல்லாம் ஒரு கண்ணு, நம்ம சிவக்குழந்தைக்கு மொத்தம் ஒரு கண்ணு. ஏன்? பூஜை தான் காரணம். அவளை எண்ணத்தோடு சாமின்னு சொன்னா போதும், பக்தியான பூஜை செய்வார் சிவக்குழந்தை. இந்த சிவக்குழந்தைக்கு ஒரு கண்ணு, இருக்கக்கூடிய 33 கோடி தேவர்களுக்கு ஒரு கண்ணு. அப்பதான் தேவாதி தேவக்கள் முனிவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். முந்தா நாள் வந்தான் பிரபரிஷி பத்த மகன், அவன் மேல ஆண்டவனுக்கு இவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் வந்து விட்டது. அதோடைய விளைவு என்ன? அவன் பூஜை தான் காரணம். ஆயால் அந்த சிவக்குழந்தை பூஜையை முடக்கி விட வேண்டும். இவன் பூஜையை முடக்கி விட்டவன்னு சொன்னா இவன் மேல இருக்கக்கூடிய ஆசீர்வாதம்லாம் ஆண்டவனுக்கு குறைந்து விடும். அப்படி என்பதாக வளர்ந்தேழி அமராதி தேவர்கள் எங்க வருகிறாங்க? சிவக்குழந்தையுடைய பூஜையை முடக்குக்காண்டி வருகிறாங்க. இங்க வரார்கள். தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாகிய தேவலோகத்திலே வாழ்ந்துடக்கூடிய தெய்வேந்திரன் இடத்திலே வந்து என் அண்ணாயே தெய்வேந்திரா, உலகம் தோன்றிய நாளையில இருந்து உடையோனுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கான்னா. ஆனா இப்ப சில காலமாக இந்த பிரபரிஷி மகன் சிவக்குழந்தை இருக்கான் பாருங்க, என்னைக்கு வந்து கையில கீழே கால் வைத்தானோ அன்னையில இருந்து ஆண்டவனுக்கு எங்க மேல ஆசீர்வாதமே இல்லையா அண்ணா, எங்க மேல படுத்தலே இல்லையா அண்ணா. ஆயாலும் அந்த சிவக்குழந்தையுடைய பூஜையை நீங்கள் தான் முடக்க வேண்டாம்னா இந்த அமராதி தேவர்கள் சொன்னார்கள். தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான தெய்வந்தர் இருக்கானே, நீங்க கையிலைக்கு போங்க, இன்னைக்கு நான் முடக்கி விடுறோம்னு சொல்லி எங்க வருகிறார்கள்? தேவாதி தேவர்கள் கையிலைக்கு வருகிறாங்க. சிவக்குழந்தை பூஜை முடக்க வேண்டி இந்த தெய்வந்தர் இருக்காரு பாருங்க, நல்ல சரியான சாமம், சாமநாடு சாமம் காத்தடித்தா லேசிய காவுள்ள வேளையில சிவக்குழந்தை ஆசிரமத்துக்கு வருகிறார். யாரு? தெய்வேந்திரன். எடுத்தார் ஒரு சுருவம், அதாவது செஞ்சேவல் வடிவம் கொண்டார். சேவல் வடிவம் கொண்டு ஆற்றங்கடு சாமத்தில் நின்று கொண்டு சிறகு தட்டி கூவுதார். சிறகு தட்டி எப்படி கூவினார்? சிறகு தட்டி கூவினார். சேவல் சத்தத்தை காதல கேட்டார் சிவக்குழந்தை. ஆஹா, நேரம் உடைஞ்சு வச்சு சேவல் கூவிட்டுதே, சேவல் கூவிட்டு நேரம் உடைஞ்சு வச்சுன்னு சொல்லி பரடி முடித்தார். பல தசி பார்த்தார். பூக்கூடத்தை கையில் எடுத்து பூங்காவன தோட்டத்துக்கு வருகிறார். பூங்காவனம் வரும்போது பூமாதேவி முழிக்கல, பூங்காவனம் திறக்கல, பூ மலர்கள் வரியல. சிவக்குழந்தை பார்த்தார். மேலே ஏறிட்டு பார்க்கார். மேலே பார்க்கும்போது நேரம் சாமனடு சாமம், சதிசாம வேலை காத்தடித்தா லேசியா காவுலாம் நேரம் இல்லையா, நேரங்காலம் தெரியாம முழித்து வந்து விட்டமே. சம்பிரதாய கோழி போயிடுது, சம்பிரதாய ஒரு சாவம் போல கொள்ளுது. சேவல் சத்தத்தை காதல கேட்டு நேரங்காலம் தெரியாம பொங்கானம் வந்துட்டமே அப்படின்னு சிவக்குழந்தை நினைதாரு. அதான் இன்னைக்கு போற சாமத்துல கூது போற சேவல் அதை வீட்டில் விட்டுருக்கப்படாது. அப்புறம் சாமத்துல இரவுல முட்டை விடும் பாரு பொட்டை கோழி, அதையும் விடப்படாது. சனிக்கிழமை குழம்பு வச்சிடணும். ஆமா, பார்த்தார் சிவக்குழந்தை.
ஆக நேரங்காலத்திலே முழித்து விட்டோம். இன்னும் அங்கும் போனோமானா தூக்கம் ரொம்ப போயிடும் இல்லையா? அவனு மேல் தொண்டை விரித்தாரு, பூக்குடல் விலைக்கு வைத்தாரு. சிவக்குழந்தைக்கு எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. ஒரே ஒரு பழக்கம் உண்டு. நம்ம கம்பக்கார அண்ணாச்சி மாதிரி ஒரே ஒரு பழக்கம், அதாவது பீடி போடுவது பழக்கம். அந்த சிவனுடைய அடியார்கள் வந்து ஒரு பீடி போடுவாங்க. அது என்ன பீடி? செனப்பீடி. செனப்பீடினா கஞ்சா பீடி. அதை போட்டு ஒரு சுண்டு சுண்டு அவங்க அப்படி இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரே சிந்தனை தான் இருக்குமா, மற்ற சிந்தனை வராதான். அதனால சிவனுடைய அடியார்களுக்கெல்லாம் ஒரே பழக்கம், இந்த சிவக்குழந்தைக்கு பீடி போடுவது பழக்கம். அந்த பீடியை போட்டார், தோட்டத்துக்குள்ள நிலையத்தி வச்சு அசந்து தூங்கி விட்டார். அசந்து படுத்து கொண்டிருக்கிறார். நேரம் விடிஞ்சு வச்சு விடியக்காலம் ஆயிடுச்சு. சிவக்குழந்தை முழித்தே பார்க்கல. 2 கட்ட நேரத்தில் முழிச்சா இருப்பாரு, அசந்து தூங்கி கொண்டிருக்கிறார். ஆனா விடிய கற்கல சிவக்குழந்தை வரலன்னு சொன்ன உடனே தேவாதி தேவர்கள் வில்லுவையிலே பறித்தார்கள். பூஜை முடித்தாங்க, சிவனுடைய பூஜை முடித்தாங்க. அதான் இன்னைக்கும் சிவனுடைய ஆலயத்திற்கு வில்வை இலையும் உதவும், வில்வைத்திர காய் உதவும்னு சொல்வார்கள். ஆனா விடிந்த வெகு நேரம் ஆகி போச்சு. சூரியன் உதித்துட்டு கதிரவன் தோன்றி விட்டது, காகம் கத்தி விட்டது. அந்த வெயில அடி பொறுக்க முடியாம சிவக்குழந்தை முடிச்சு பார்க்க 7-8 மணி ஆகி போச்சு. ஐயோ, ஒரு நாள் இல்லாத நாளா சிவனுடைய பூஜை முடங்கி விட்டதே, ஆண்டவனுடைய பூஜை மறந்து விட்டமே என்று அவசரமாக எழுந்தரித்து பூமலரை பறித்தார். பூமலரை பறித்து மாலையை கோர்த்து கட்டி மாணிக்க கைலைக்கு வருகிறாள் சிவக்குழந்து. ஆண்டவன் பார்த்தார், ஐயா சிவக்குழந்து, ஒரு நாள் இல்லாத திருநாளாக என் பூஜை வணங்கி விட்டதே, என்னுடைய பூஜை அணைந்து விட்டதே. அதனால் என் பூஜை அணைந்ததுக்கு காரணம் உம்ம பேரில் தப்பு இல்லை, இங்கே இருக்கவர்கள் செய்த வேலை. ஆயால இன்றையிலிருந்து இந்த கைலைக்கு நீர் ஆகவே ஆகாது. என்னுடைய பூஜை அணைந்ததுனால இன்றையிலிருந்து கைலாசத்தில் நான் சிவபெருமானாகவும் பூலோக ராஜ்யத்தில் நீர் சிவன் அணிந்த பெருமானாக போக்கடுவது அப்படின்னு ஆண்டவன் தர்மத்தை கொடுத்தார். இன்றையிலிருந்து இந்த ஆதிவள்ளி கையில கையிலையில் நான் சிவபெருமான் பெரிய சுவாமி எங்க அண்ணாவி சிவன் அணிந்த பெருமான் காவி கட்டி நல்ல யோக கட்டி கக்கவளோ நல்ல முகமண்டலமோ ஒரு நல்லா புலித்தோலா எங்க அண்ணாவி சிவன் அணிந்த பெருமாளுக்கு உத்தராஜ நல்ல மாலைகளோ இருக்கு செம்பலி தோல் நல்ல ஆஜனமோ ஆஜனமோ செம்பனாலே நல்ல மோதிரமா ஆஜனமோ பொன்னால நல்ல பூணூரா 9 பேர் ஒரு தாழ் வேணுமா தங்கத்தாலே நல்ல பூணூலா தனி வயிறே நல்ல தாழ் வேணுமா மாத்திரக்கோள் நல்ல ஒரு கையிலே மனுஷேதண்டியோ நல்ல மறுகையிலே அண்ணாவி எங்கள் சிவன் பெருமா கவச குண்டாலம ஒரு கையிலே அண்ணாவி சிவனா இந்த பெருமாளுக்கு பாதரட்சை அது அணிந்தல்லவோ அணிந்தல்லவோ ஐயா வாராரே எங்கள் சிவன் பெருமான் இவருக்கு ஆக்க வரோ நல்ல அழிக்கு வரோ அதனை ஒடி நல்ல வரத்த வாங்கி கொல்லு வரோ நல்ல வெல்லு வரோ கொடுக்கு வரோ நல்ல அழிக்கும் வரோ வேண்டிய வரத்தை நல்லா வாங்கி கொண்டு இருப்போலோகம் நல்ல தேசத்தில மானிடரை நல்ல அடிமை கொண்டு ஐயம் மந்தி நல்ல கூட்டத்தில அண்ணாவி சிவனான் இந்த பெருமாளாக போலோகம் போய் இருப்பிறானா அந்த போலோகத்து நல்ல மானிடரே விடிய நல்ல கருக்களிலே ரங்கோலி
நல்ல சத்தத்தில ஒரு பான உனக்கு பொங்கல் வைத்து ஒரு செங்கடாய உனக்கு பலி கொடுப்பா பச்சரிக்கு நானூறு தேங்காயம் அவங்கடல சக்கரையும் சக்கரையும் தம்படைத்து பெருமாளுக்கு சிவராணி மாலை சாத்தி சிவன் பூசை நடத்துவாரு என்று சொன்ன வேளையில எங்கள் அண்ணாதி சிவன் பெருமான் சத்திய சிவனானவரும் 1008 சிவதலமும் 108 திருப்பதியும் அத்தனை சுற்றி பார்த்து இந்த உலகத்தில் உயர்ந்த நாடு உடையாமொழி நகராதில முக்குடாதி வாசலையில அம்மாளையும் வணங்கி வைத்து வாராளே சிவன் பெருமான் ஒரு கீழ்புறத்தில் உரணிக்கிற சனாதியில உரணிக்கிற சொல்ல ஐயா உரணிக்கிற மாயாண்டி வாசலையில சிவனந்த பெருமாளுக்கு சத்தி சிவன் ஆனவருக்கும் உள்ள சமயத்தார் வாயனகுல சமயத்தார் நாமகுல தெய்வம் வந்து கிழக்கு பாதம் கை போட்டு ஒரு வாரம் பொங்கலிட்டு ஒரு செங்கடாய பலி கொடுத்தார் நனையாத பச்சரிசி 400 தேங்காயும் நல்ல அவர்கள சக்கரையும் அத்தனையும் நாம் படைத்து சிவனந்த பெருமாளுக்கு முதல் பூசை நடத்துவாராம் முதல் பூசை வாங்கியல்லோ வாழ வைக்கும் தெய்வமாக இந்த அண்ணாடி சிவபெருமான் கிழக்கு முகம் புலவருக்கார் ஆளாடி போடுவாராம் எங்கள் அண்ணாதி சிவபெருமான் கரைக்கரைய வெங்காளி சத்தத்தில் எங்கள் அண்ணாதி சிவபெருமான் இவரை வாழ வைக்கும் தெய்வமாக ஏறி கட்டி காத்துடுவார் முருகம் பொறியாம முருகம் பூவாடாம ஆட்டம் சொலிக்காம அதற்காக வீசாம மக்கள் ஒரு பயிர் போல